கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கும் வைத்திருக்கிறார். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அக்கிரமக்காரர்களை குறித்து பார்க்க போகிறோம். யாரை நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிரபலம், ஃபேம், எல்லாருக்கும் பிரபலமாகணும்னு ஆசை. அந்த பிரபலம் தான் எல்லோரையும் நரகத்துக்கு நேராக தள்ளப்போகுது. அதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்காக இப்போ நிறைய பேர் விபச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அசிங்கமாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். எதற்காக என்றால் வியூஸ், நான் பிரபலமாகணும், நான் ஃபேமஸ் ஆகணும் என்பதற்காக. இது எவ்வளோ பெரிய மோசமோ அதே போல் இவர்களை விட மோசமான காரியத்தையும் கடவுளுடைய நாமத்தை வீணில வழங்கி கொண்டு தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை உண்டாக்கி கொள்ளுகிற சிலரை குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ரீசெண்டாக சிலர் கிளப்பி விட்டாங்க, 2 பரிவாரம்னா 2 பொண்டாட்டிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு யார் யாரெல்லாம் அந்த நிலப்போட இருக்காங்க. எங்களுக்கு அப்போவே தெரியும், இவர் 2 பரிவாரம்னு பாட்டு படிக்கும் போதே இவர் 2 பொண்டாட்டியை கூப்பிட்டு வரப்போகிறாரு. 2 பொண்டாட்டி இவர் மனதில் இருக்கிறது என்பது அப்போதே தெரியும். அது அவருடைய மனதில் இருந்தது. அதை எப்படி பாருங்கள், விசுவாசிகள்கிட்ட தூண்டுறாருன்னு. எப்படி பாருங்கள், மனைவியோடு வந்து வீடியோ போடாமல், ஒரு மாரலே இல்லாமல், பிப்ளிக்கலாகவே இல்லாமல் இப்படி வந்து கூத்தாட்டம் போட்டு கொண்டு இருக்கிறார். அதையும் கேட்குறதுக்கு எவ்வளவு மக்கள், எவ்வளோ விசுவாசிகள் அடிமை மாடுகள் மாதிரி வந்து கையை ஆட்டை கொண்டு அசைத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போனா எவ்வளவு ஜனம் வந்து உணர்வற்று போய்விட்டது. இப்படி உணர்வில்லாமல் ஜனங்கள் இருக்கிறதுனால ஏமாத்துகிறவர்களும், மோசமானவர்களும், கயவர்களும், ஆக்கினையை அடைகிறவர்களும் வந்து சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் ஜான் ஜெபராஜை குறித்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால் இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்குள் வேறு விதமாக இருக்கிறார்கள். சொல்லி சம்பாதிக்கணும் நோக்கத்தோடு நிறைய பேர் இருக்காங்க. யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சோஷியல் மீடியாவில் இவரை மாதிரினா இதெல்லாம் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது இவர் மூலமாக திட்டமும் தெரியுமா வந்து தெரியுது. இப்போவும் இவர் மனம் திரும்பி இருக்காருன்னா வந்து மனம் திரும்பலை. இது வேறு வகையில் ஏதோ ஒரு கொள்ளை அடிக்கிறதுக்கு, காணிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு இவங்க வந்து திருட்டு வேலையை வந்து பார்க்காங்க. அதாவது இந்த சார்லஸ்டே வந்து வீடியோவில் வந்து எல்லாத்தையும் வந்து மன்னிப்பு கேட்பார். இப்போ இவங்க மத்தியிலே வந்து மன்னிப்பு கேட்காரு. இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து பார்க்கணும், இவங்களே பயங்கரமாக திட்டுவார். இப்படி மாறி இந்த பச்சோந்தி மாதிரி மாறுபவர்கள் தான் வந்து இவர்கள். அதனால் ஏன்னா இவரும் ஒரு ஓநாய் தான், சுற்றி இருக்கிற உட்காந்துருக்கு பார்த்தீங்களா 3 பேர், அதுவும் ஒரு பெரிய ஓநாய் தான். ஆனால் இந்த ஓநாய்கள்லாம் வந்து அப்படி மாறி தான் பேசும். அதனால் விசுவாசிகளே, இவர்கள் யாரையும் அனுப்பி அவங்களுக்கு உதவி செய்கிறேன், இவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு இவங்க வந்து கேட்பாங்க. யாருக்கும் தயவு கூர்ந்து காணிக்கை அனுப்பாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்யணும்னா நீங்களே ஹாஸ்பிட்டலில் போய் டேரெக்டாக யாருக்கு உதவி செய்யணும் உதவி செய்யுங்க. அமைதலாக இருந்து வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி இது பண்ணுங்கள், அமைதலாக இருங்க, சோஷியல் மீடியாவுக்கு வராதிங்க, அப்படி எல்லாமே நான் சொல்லி அவருக்கு வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்தாங்கன்னா கள்ளத்திற்கு எதிர்சிகளை வேதத்தின்படியாக எச்சரிங்க அப்படின்னு அவருக்கு சொன்னேன். ஆனால் அதை அவர் கேட்குறதா இல்லை. திரும்பவும் அவர் எதையாவது செய்து திரும்பவும் பிரபலமாகணுங்கிற நோக்கத்தில் தான் இப்போ நிறைய பேர் வந்து தவறாக அந்த உலகத்துலேருந்து போய்கொண்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவுக்கும் அதுக்கு தான் வராங்க. அந்த நோக்கத்தோடு தான் இவர் வந்து சென்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பாருங்கள் விசுவாசிகளை, எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிவிட்டார். அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி கொண்டு இருக்காங்க. விசுவாசிகளே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். ஆகையால் விசுவாசிகளை, இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். சார்லஸ் சகோதரர் உண்மையிலே மனம் திரும்பினாரா இல்லை மனம் திரும்பவில்லையா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். இப்போ அந்த கேள்விக்கு பதில் நான் கொடுக்க போகிறேன். அதாவது இதுவரைக்கும் அவர் வந்து மனம் திரும்பவில்லை. இப்பொழுது அவர் உண்மையாக சார்லஸ் மனம் திரும்ப வேண்டும் என்றால், மனம் திரும்பிவிட்டார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் இந்த சோஷியல் மீடியாவில் கிறிஸ்தவ சேனலை ஆரம்பிக்க இவருக்கு கடவுளாக சொன்னார். கிறிஸ்தவ சேனலை சும்மா வந்து ஆரம்பிக்கக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒருத்தர் இருந்தால் அவன் அந்த சேனலை ஆரம்பிக்கலாம். ஆனால் சும்மா பணத்துக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் பிரபலத்துக்காகவும் சேனலை வந்து கிறிஸ்தவ சேனலை ஆரம்பிக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கடவுள் அவர் கோபாக்கன்னு அவங்க மேலே கடுமையாக இருக்கும். அதை நான் இன்றைக்கு பரிசுத்தாவியான ஏவுதனமாக நான் தெரிவிக்கிறேன். ஆதலால் சார்லஸ் சகோதரர் உண்மையாக மனம் திரும்பி விட்டார் என்றால் இனிமேலிருந்து அவர் அந்த சேனலை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். இனிமேல் கிறிஸ்தவ சேனல் பக்கமே அவர் வரக்கூடாது. அப்படி கிறிஸ்தவ சேனல் பக்கமே வராமல் இந்த ரெக்கவரிங் ஹேண்ட்ஸு, நான் அவங்களுக்கு உதவி செய்கிறேன், இவங்களுக்கு உதவி செய்கிறேன், எனக்கு பணம் அனுப்பு இப்படின்னு கேட்காம எந்த சேனலுமே இது பண்ணாமல் எல்லா சேனலையும் அவர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அமைதலாக இருந்தார்னா தான் அவர் உண்மையில் மனம் திரும்பி விட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளை உங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் இத்தனை பேருக்கு உதவி செய்கிறேன் சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோ போட்டு கொண்டு இருந்தார் என்றால் அவர் உண்மையாக மனம் திரும்பவில்லை. ஆகையால் சார்லஸ் அவர்களே, நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை.
நீங்கள் இவர்கள்ட்டெல்லாம் போய் அழுது கொண்டு இருப்பதை விட்டுவிட்டு எல்லா சேனலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இனிமேல் கிறிஸ்தவ சேனல் பக்கமே வராமல் வீட்டில் போய் உட்காந்து உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து அவரோட இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் கொண்டு அவர்கிட்ட போய் பர்சனலாக மன்னிப்பு கேளுங்க. அவர் கூட இருந்து வேதத்தை முதல்ல வாசிங்க. அவர் கூட இருந்து பரிசுத்தாவினர் அவர் கூட இருந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை படித்து கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை வழி நடத்துங்க. ஏன்னா குடும்பத்தை நடத்த தெரியாதன்னு சபையை எப்படி நடத்துவான் என்று வேதம் கூறியது. உங்கள் குடும்பத்தை நடத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடவுள் ஊழியத்தை செய்யணும், ஏதாவது சத்தியத்தை சொல்லணும்னு சொன்னால் சேனலுக்குள்ளே வாங்க. அதனால் தயவு கூர்ந்து இந்த சத்தத்தை கேட்டு சார்லஸ் அவர்களே மனம் திரும்பி விடுங்க. இந்த கூட்டு கலவனையோடு சேர்ந்து மறுபடியும் வீடியோ போட வராதீங்க. அப்படி வராமல் இருப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. நன்றி.